ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கஸ்டம் குவாலிட்டி கேட்டை கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா சோலாரை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்கிற குவாலிட்டி கேட்டில் தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு கஸ்டம் குவாலிட்டி கேட்டை செட் பண்ணி அந்த குவாலிட்டி கேட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய சோலார் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அந்த கஸ்டம் குவாலிட்டி கேட்டை நான் வந்து கண்டிஷனை செட் பண்ணும். எனக்கு பக்ஸ் வந்து ஒரு 5க்கு மேலே போனாலும் இல்லை 2க்கு மேலே போனாலும் 1க்கு மேலே போனாலும் பைப்லைன் ஸ்டாப் ஆகிடணும். எனக்கு எந்த ஒரு எக்ஸிக்யூஷனும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி கோட் கவரேஜ், கோட் ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து ஒரு போர்ட்டிக்கல் நம்பருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என் பைப்லைன் வந்து ஃபர்தராக ரன் ஆகக்கூடாது, அதிலே ஸ்டாப் ஆகிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நான் வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி செட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சோலார் கியூப்ல குவாலிட்டி கேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டி கேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பில்ட் இன் குவாலிட்டி கேட் தான் இருக்குது. இது வந்து ஒரு டிஃபால்ட் குவாலிட்டி கேட்டு. இதில் கண்டிஷன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நியூவாக வந்து ஒரு குவாலிட்டி கேட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு குவாலிட்டி கேட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த குவாலிட்டி கேட்டில் நம்ம கண்டிஷன்ஸ் செட் பண்ணுவோம். ஓகே, அன்லாக் எடிட் கொடுத்துட்டு ஆட் கண்டிஷனில் ஓவரால் கோடில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கோடில் வந்து பக்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்டில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்ஸ் வந்து 9க்கு மேலே வந்திருக்கு, கோட்ஸ் வந்து 26 மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டிஷன் செட் பண்ண போகிறோம்னா நமக்கு பக்ஸ் வந்து 3க்கு மேலே வந்துடுச்சுனாலே நம்மளுடைய பைப்லைன் வந்து ஸ்டாப் ஆகிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம செட் பண்ணுவோம். அதே மாதிரி கோட் ஸ்மெல் வந்து 20க்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு வந்து என்னோட பைப்லைன் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை நம்மளுடைய குவாலிட்டி கேட்டில் செட் பண்ணலாம். ஓகே, பக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ கிரேட்டர் தென் 5. ஓகே ஓகே இப்போ ஜஸ்ட் 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 5க்கு வந்தாலே எனக்கு என் பைப்லைன் ஸ்டாப் ஆகணும். ஓகே, ஸோ ஆட் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கண்டிஷனில் கோட் ஸ்மெல் வந்து எனக்கு 20க்கு மேலே போனாலே என்னுடைய பைப்லைன் ஸ்டாப் ஆகணும். ஓகே, ஸோ ஆட் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். செக் பண்ணிக்கலாம். ஸோ கோட் ஸ்மெல்லும் இருக்குது அண்டு பக்ஸும் இருக்குது, கோட் ஸ்மெல்லும் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் குவாலிட்டி கேட் வந்து டிஃபால்ட் குவாலிட்டி கேட்டாக வந்து செட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு ஜஸ்ட் இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிட்டு செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம பைப்லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது சோலார் வந்து நம்மளுடைய குவாலிட்டி கேட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா அது வந்து டிஃபால்ட்லேயே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, விச் மீன்ஸ் பில்ட் இன் குவாலிட்டி கேட்டில் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து இது நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் குவாலிட்டி கேட்டை டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா வெப்புக் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பைப்லைன் சோலார் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வெப்புக் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் கீழே பார்த்தீங்கன்னா வெப்புக்ஸ்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் வெப்புக் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. யூஆர்எல் வந்து நம்மளுடைய ஜென்கின்ஸோட யூஆர்எல். ஓகே, ஸோ ஜென்கின்ஸோட கொடுத்துட்டு சோலார் வெப்புக்குன்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்லாஷ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுக்கலன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இந்த ஸ்லாஷ் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கணும். ஜென்கின்ஸோட யூஆர்எல் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வெப்புக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பைப்லைனில் சேஞ்சஸாக பண்ணலாம். இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா குவாலிட்டி கேட் வந்து செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் செட் ஜஸ்ட் ஒரு குவாலிட்டி கேட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு டைம் அவுட் குவாலிட்டி கேட் செக்ஸ் வந்து எனக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டெர்மினேட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். என்னன்னா என்னுடைய குவாலிட்டி கேட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன எரர்ன்றதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட EC2ல கான்ஃபிகரில் நம்மளோட சேஞ்சஸ் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நியூ ஸ்டேஜ் வந்து கொண்டு வந்துச்சு. அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துப்போம். இப்போ பில் நான் கொடுப்போம். ஓகே, ஸோ நமக்கு பில்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கோடை வந்து பில் பண்ணிகிட்ருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ சோனா கியூப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு குவாலிட்டி கேட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கண்டிப்பாக இந்த குவாலிட்டி கேட் வந்து ஃபெயிலியர் ஆகும். நம்ம ஏன்றதை ஜஸ்ட் லாகில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்து நமக்கு எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பைப்லைன் அபார்ட்டட் டியூ டு த குவாலிட்டி கேட் ஃபெயிலியர். ஏன்னா நம்ம குவாலிட்டி கேட் வந்து செட் பண்ணிருக்கோம். நமக்கு பக்ஸ் வந்து 5க்கு மேலே போனாலே நம்மளோட பைப்லைன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே ஃபர்தர் ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட குவாலிட்டி கேட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய குவாலிட்டி கேட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. நமக்கு வந்து ஃபெயில்டு வந்துருச்சு. பக்ஸ் பார்த்தோன்னா வந்து நமக்கு 9க்கு மேலே போயிருக்கு. நம்ம ஆக்சுவலாக என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம்னா பக் வந்து 5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு குவாலிட்டி கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு குவாலிட்டி கேட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கஸ்டம் குவாலிட்டி கேட்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டி கேட்டை நம்மளோட சோலாரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம்.
ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தராக அதை வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம எப்படி டாக்கரை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதையும் அந்த இமேஜை எப்படி ஈஸியாக புஷ் பண்ணுறதுன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.